ஹாய் எவ்ரிவன். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு நாளைக்கு எக்ஸாமு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. அண்ட் இன்றைக்கி ஒரு ஈவினிங் படித்தா நம்மளால் ஒரு 85க்கு மேலே எடுக்க முடியுமா 90க்கு அப்படின்னா கட்டாயமாக முடியும். ஒரு வேளை நேற்று நீங்கள் லீவ் விட்டு படிக்கலை, இல்லை ஸ்கூல்லேயும் நான் படிக்கலை அப்படின்னா ஓகே, டோன்ட் வரி. சாயங்காலம் நீங்கள் இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா முடிச்சிடலாம். எப்படியாவது இந்த கொஷின்ஸ் இது வந்து டாப்பர்ஸ்ன்னு இல்லை, எல்லாத்துக்குமே அந்த கொஷின்ஸ் இது நான் கொடுத்துருக்குறேன். என்ன கொடுத்துருக்குறேன்? குருவினா இங்கே கொடுத்துருக்கேனா, இயல் 1 இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். இந்த வீடியோ நான் ஆல்ரெடி போட்டுட்டேன், திரும்ப சொல்ல விரும்பல. சிறுவினா நெடுவினா இங்கே எழுதியிருக்கேனா, அது எல்லாமே நீங்கள் படிக்கணும். பேஜ் நம்பர் 20ல் பயிற்சியும் எழுதியிருக்கேனா, 7 to 14 பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுறது, அப்புறம் மரபு மயங்கோலி சொற்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும், கலை சொற்கள், அதெல்லாம் வந்து பேஜ் நம்பரோடு நான் கொடுத்துருக்குறேன் இயல் வைஸாக. ஸோ இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஸோ மறக்காமல் நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக என்ன படிக்கணும், சிறுவினா ஒருவேளை ரொம்ப முக்கியமாக படிக்க முடியல, எனக்கு சிறுவினா நெடுவினானா பாத்திர பயமாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை. என்னன்னா இந்த பிடிஎஃப்பில் படிக்க முடிஞ்சால் படிச்சிருங்க. இந்த பிடிஎஃப் தான் ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஒருவேளை இந்த பிடிஎஃப் பார்த்துட்டு நிறைய டீட்டெயில் இருக்குங்க சார், ஒன்று ரெண்டு டீட்டெயில் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு திருக்குறள் டீட்டெயிலை முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிற விஷயத்தை போல நேற்றே அதை நான் லாஸ்ட் மினிட் கொஷின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். 11க்கும் போட்டுட்டேன், 12க்கும் போட்டுட்டேன். ஸோ இப்போது பாருங்கள், லாஸ்ட் மினிட் கொஷின் போட்டிருக்கேன். இந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு நான் தரேன், சரிங்களா? சரி, ஆக்சுவலாக நேற்றே போட்டுட்டேன், இருந்தாலும் பாருங்கள் ரீவைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெடுவினான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் 2ஆவது படிக்கணுங்க. சிறுவினா 3 படிச்சிருங்க. பாருங்கள், இதில் 3 கொஷின் தான் சொல்லியிருக்கேன். நெடுவினா 1 தான் சொல்லியிருக்கேன். சிறுவினா பாருங்கள் 3 தான் சொல்லியிருக்கேன், 3வது இல்லை. நெடுவினா பாருங்கள் 2 தான் சொல்லியிருக்கேன். ஆனால் திருக்குறளில் மட்டும் நெடுவினா 2மே சொல்லியிருக்கேன். ஏன்னா திருக்குறளில் கட்டாயம் ஒன்று கேட்டுருவாங்க. சிறுவினா 1 தான் சொல்லியிருக்கேன். சினம்னு சொல்லிட்டு கட்டாயம் அந்த கொஷின் கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி இயல் 4லையும் வந்து பார்த்திங்கன்னா நெடுவினா 1, 3 சொல்லியிருக்கேன், சிறுவினா 2 சொல்லியிருக்கேன். ஸோ இதில் மொத்தமே ஒரு 10 நெடுவினா இருக்கும். சிறுவினா வந்து ஒரு 12, 13, அதுக்கு 14 சிறுவினா இருக்கும். ஏன்னா 1 2 சிறுவினா தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதை படிச்சிங்கனாலே போதும். பாருங்கள், இதை படிச்சிங்கனாலே போதும் 5 இயலில். ஸோ ஒவ்வொன்றிலையும் ஒரு 2 நெடுவினா, ஒரு நெடுவினா தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் படிச்சிங்கனாலே நாளைக்கு 3மே அட்டன் பண்ணிடலாம். சிறுவினாவும் 4மே அட்டன் பண்ணிடலாம். செய்யுள் 2, உரைநடை 2. இப்போது அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சார் இதுதான் கொடுத்துட்டீங்கல்ல, எங்களுக்கு ஓகே தான் படிச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் இந்த லாஸ்ட் மினிட் கொஸ்டின் சிறுவினா நெடுவினாவது படிச்சுக்கோங்க. குருவினா வந்து ஃபஸ்ட்டு 3 இயலில் ஃபுல்லாக படித்தாலும் சரி, இல்லை நான் அந்த வீடியோவில் கொடுத்தேன் இல்லையா, நான் அந்த பிடிஎஃப் நான் காட்டினேன் இல்லையா, அதில் இருக்க குருவினா எல்லாமே படிச்சிங்கனாலும் சரி, சரிங்களா? அப்போ குருவினா நெடுவினா சிறுவினா பிரச்சனை முடிஞ்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபஸ்ட்டு திருக்குறளோட நெடுவினா படிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் துணைப்பாடம் ஃபஸ்ட்டு வந்து முடிச்சிருங்க. துணைப்பாடம் கதை மாதிரி எழுதிக்கலாம் குறிப்பிச்சட்டம் போட்டு. அதனால் இந்த உரைநடை செய்யுள் கொஸ்டின் ஆன்சர் தான் டீட்டெயிலில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அது படிக்க தான் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ பரவாயில்ல, நான் இருந்தாலும் கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்குறேன். ஸோ இதையாவது நீங்கள் படிங்க. ஸோ இதை முடித்ததுக்கப்புறம் நமக்கு வந்து பயிற்சி, இந்த 4 into 3 12 இதெல்லாம் யாருமே பார்க்குறதில்ல. அதை தயவு செய்து பாருங்கள். அதை பார்க்கும்போது இங்கே நான் ஒரு பிடிஎஃப் வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப்பும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். மொத்தம் 3 பிடிஎஃப். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஓவரால், அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட் நெடுவினா சிறுவினா அதையாவது ஒழுக்கமாக படிங்கன்னு சொல்லியாச்சு, அந்த பிடிஎஃப். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கிற பிடிஎஃப் தான் இது. என்னன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 2 மார்க் 7 to 14ம் 9 கொடுத்து 7 சொல்லுவாங்க, அதுவும் அண்ட் 4 into 3 12 நயம் பாராடுதல், தமிழாக்கம், அதுக்கப்புறம் அணி, திணைத்துறை, இந்த விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு பிடிஎஃப் இது. இதை நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த செக்ஷனையும் எழுதிடலாம். சோழி முடிஞ்சு. மனப்பாடம் இம்பார்ட்டன்ட் கேட்பீங்களே, மனப்பாடத்தை எல்லாமே படிக்க ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை படிங்க அது படிங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மனனம் பொறுத்த வரைக்கும் என்ன வேணாலும் கேட்கலாம். திருக்குறளும் எல்லாமே படிச்சுருங்க. அணி என்னெல்லாம் படிக்கணும் இதிலே நான் சொல்லிடுறேன். திணைத்துறை என்னெல்லாம் படிக்கணும் ஒரு வாட்டி இதிலே சொல்லிடுறேன். ஸோ கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்த கொஷின்ஸை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. சிறுவினா குருவினா நெடுவினா. இப்போ நான் 2 மார்க்லேருந்து வரேன். ஸோ சீக்கிரமாக வைண்ட் அப் பண்ணுறேன், ஏன்னா உங்களுக்கு படிக்க டைம் இருக்காது. ஸோ இதெல்லாம் வேண்டாம், நான் சொல்கிறது மட்டும். இந்த பிடிஎஃப்லாம் எல்லாமே வேண்டாம், நான் சொல்கிறது மட்டும். ஊமை தொடர்களை சொற்றொடராக அமைத்துக்க, இது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாமே எதுவுமே வேண்டாம், இதெல்லாம் எதுவுமே. பின்வரும் மயங்கோலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக, நோட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப்பில் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்காதிங்க, இது மட்டும் படிங்க. அதாவது இந்த 3 எழுத்து கொடுத்துருவாங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும், சரிங்களா? ஸோ அடுத்தது இதெல்லாம் வேண்டாம், சரிங்களா? அடுத்தது பாருங்கள், கீழ்காணும் சொல்லுறுப்புகளை பிரித்தும் சேர்த்து எழுதுங்க. இதுலேருந்து கட்டாயம் கேட்பாங்க. அந்த முன்னுங்கிறது பாருங்கள் அடிக்கடி கேட்டே இருப்பாங்க.
அவன் முன் வந்து கூறினான், அவன் முன் வந்து கூறினான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரே அர்த்தம் தான், அது பிரித்தும் சேர்த்து எழுதியிருக்காங்க. ஸோ அது வந்து எப்படிங்கிறத பார்த்து படிச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். வல்லினமைகளை எட்டும் நீக்கியும் எழுதுக, இது ரொம்ப முக்கியம், இதையும் படிச்சுக்கோங்க. இதில் ஒரு எவ்வளோ இருக்குது, 5 இருக்குது, பார்த்துக்கோங்க. பொருத்தமான வேற்றுமை உறுப்புகள் முடிஞ்சால் பாருங்கள், அது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ அடுத்து வந்து கீழ்காணும் அதே தான். ஸோ அடுத்து வந்து வெண்பாக்குறை தலைகள் யாவை, இந்த கொஸ்டின் நீங்கள் படிச்சு தான் இது கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம், இது வேண்டாம், பிழை நீக்கி எழுதுக. இந்த பிழை நீக்கி எழுதுக இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் பாருங்கள், இதே தான் வரும். சரிங்களா, ஒரு 6 இருக்குது, 6ஐயும் பார்த்துங்க. சொல்லி பிரித்தும் சேர்த்து தொடர் அமைக்க, அது வேறு இது வேறு, ஆனால் அதுதான் வந்து அடிக்கடி கேட்பாங்க. இதையும் பார்த்துக்கோங்க. பலகை, தாமரை, கோவில், வெங்காயம், தலைமை. பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்று கட்டாயம் 2 மார்க் வரும். ஸோ இது வந்து இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ, இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்துக்கொள் அப்படிங்கிறது நீங்கள் மாற்றி எழுதணும். இது வந்து கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 தான் இருக்குது, அதை எப்படியே படித்து வச்சுக்கோ. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோ. நான்கு சொற்கள் இதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னா இதெல்லாம் வேற இயல். சரிங்களா, ஸோ அந்த விஷயங்கள் மட்டும் பார்த்துக்கோ. மரபு பிழை நீக்கி எழுதுக கேட்பாங்க. ஸோ மித்தபடி விடைக்கேற்ற வினாலாம் கேட்டால் ஓனாவே எழுதிடலாம். சரிங்களா, ஸோ இப்போ உறுப்பிலக்கணமும் புணர்ச்சி விதியும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்னால் அந்த வீடியோ வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் அந்த வீடியோக்கு கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும், நீங்கள் எடுத்து பார்க்கணும். ஏன்னா நாலேஜே இல்லாமல் பார்த்தீங்கன்னா புரியாது, பேசிக்லேருந்து சொல்லியிருப்பேன். ஸோ அது கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு பதில் நீங்கள் 2 மார்க்ஸ் இதெல்லாம் பார்த்துருங்க கடன்னு. ஸோ அதுக்கப்புறம் 4 × 3 12, அதாவது அந்த செக்ஷனில் அணி, திணை, துறை, அதுக்கப்புறம் தமிழாக்கம் தருக அதானே. இப்போ அணிகள் வந்து பார்த்திங்கன்னா பொருள் வேற்றுமை அணி தான் கண்டிப்பாக வரும் அதிகமாக. அணி விளக்கம் இந்த மாதிரி தான் தரணும். இருவேறு பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை முதலில் கூறி பின் வேறுபடுத்தி காட்டுவது பொருள் வேற்றுமை அணியாகும். ஃபஸ்ட்டு அந்த டெஃபினிஷன் எழுதிடணும், எழுதிட்டு சான்று எழுதணும். இது தண்டி அலங்காரம் பாடல் அப்படி எழுதி வச்சுருங்க, எல்லோரும் படிச்சிருப்பீங்க. பொருத்தம், ஒற்றுமை, வேற்றுமை, இந்த மாதிரி எழுதும்போது நமக்கு 3 மார்க் 4 மார்க் கிடைக்கும். நிரல் நிறை அணியும் படிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான அணி இது. அணி விளக்கமாக கொடுத்துட்டு அதை டெஃபினிஷன் எழுதிட்டு ஒரு சின்ன சான்று அதை எழுதிட்டு பொருத்தம். அப்போ ஏகதேசி உருவக அணியும் படிச்சுக்கோங்க. அணி விளக்கம் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குது. சான்று வந்து பார்த்திங்கன்னா இந்த குறளை படிச்சுக்கிட்டு பொருத்தம் வந்து எழுதிருங்க, அவ்வளோதான். இதெல்லாம் வேணுமாங்க சார், இதெல்லாம் வேண்டாம். சரிங்களா, இந்த 3 அணி மட்டும் இப்போதைக்கு படிச்சுக்கோங்க. அடுத்த திணைத்துறையில் வந்து அதான் சொல்கிறேன், பிடிஎஃபை கண்ணை மூடிட்டு டச் பண்ணிட்டு போயிடாத, நான் சொல்கிறது கவனிச்சாதான் புரியும். சரிங்களா, இதில் பார்க்கும்போது அணி நான் சொன்ன அணி தான் படிக்கணும். அதுக்கப்புறம் 2 மார்க் 7 to 14 நான் சொன்னது மட்டும் பார்த்தா போதும். இப்போ திணைத்துறை பாருங்கள், துறையில் செவியுறா உருவா துறை, இந்த துறை வந்து கட்டாயம் கேட்பாங்க. இது எப்படி எழுதணும்னு பாருங்கள். துறை விளக்கம், அரசன் செய்ய வேண்டிய கடமைகளை முறை தவறாமல் செய்யுமாறு அறிவுறுத்துவது செவியுறா துறை. இந்த துறைக்கு எடுத்துக்காட்டாக புறநானூறு பாடல் எழுதி வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான புறநானூறு பாடல், படிச்சுக்கோங்க. ஸோ சில பேருக்கு இது எழுத தெரியாது, அட்லீஸ்ட் இந்த 2 லைன் எழுதினாலே மார்க் கொடுத்துருவாங்க. பட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கொடுக்குற கஷ்டம் தான், பப்ளிக்கில் கொடுத்துருவாங்க. அதுக்கு பொருத்தமும் எழுதிக்கோங்க. மக்களிடம் வரி பெறும் முறை பற்றி பாண்டியன் அது வந்து கொஞ்சம் எழுதிக்கோங்க, இவ்வளோதான். ஸோ இது திணைத்துறைக்கு துறை போகுது. திணை வந்து பாடான் திணை மட்டும் பாருங்கள். அது இப்படி சரினா இப்போ சொல்கிறேன். இப்போ நான் ஒரு ஆன்சர் கீ வச்சுருக்கேன், பப்ளிக் ஆன்சர் கீ வச்சுருக்கேன். அதில் வந்து பாடான் திணை இருக்குது, அதில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுக்கோங்க. இதில் கிடையாது, பாடான் திணை அந்த மாதிரி எழுதுனா மார்க் கிடைக்கும், அவ்வளோதான். திணைத்துறை முடிஞ்சு. பாளையம் பாராடுதல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைய கருத்து இவ்வளோ எழுதுனா போதும். இதுதான் கேட்பாங்களான்னு கேட்டால் ஆமாம், பட் ஓனாகவே நீங்கள் மைய கருத்து எழுதுங்க. எதுகை, மோனை, மோனைனா முன்னாடி வருது, எதுகைன்னா 2வது எழுத்து ஒரே மாதிரி வருது. சரிங்களா, ஏதோ 2 எழுதி காட்டுங்க. இந்த மாதிரி எதுகை, மோனை, அது 2 எழுதி காட்டுங்க. இப்போ இந்த பாடலே 2 இருக்கும் பாருங்கள். முச்சங்க, அடுத்து முதுப்புலவர் அப்படிங்கிறது அந்த முதல் எழுத்து வர்றதெல்லாம் அலிட்ரேஷன் மாதிரி மோனை. ஸோ ஏதாவது ஒரு 2 எழுத்து எழுதி காமிங்க. எதுகையும் 2 எழுத்து எழுதி காமிங்க. இயல்பு வந்து கூட்டி ரைமிங் வேர்டு. ஸோ இந்த 3 எழுதிங்க. அணியெல்லாம் வேண்டாம், சுவையும் வேண்டாம். ஸோ இது போதும். மைய கருத்து ஏதோ ஒரு 3 நயம் எழுதினா போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. சரிங்களா, ஒருவேளை சந்தம் சுவையில் எழுத முடிஞ்சால் எழுதுங்க. ஸோ இங்கே இருக்க இதுதான் வரும். ஸோ பார்த்துக்கோங்க. நயம்பாடல் எழுதுறது நல்லது, அணி நயம்பாடல் திணைத்துறை எழுதுறது நல்லது. தமிழாக்கம் தருக இதுதான் இருக்குது 5, இதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா, அடுத்தது பழமொழி வாழ்க்கை நிகழ்வோட பொறுத்து எழுது. இதுவும் எழுதலாம். நம்ம 3 தான் எழுதணும், 5 கொடுத்து பாருங்கள். அந்த 4x3 சொல்லி எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இப்போ சில பேர் திணைத்துறையும் படிக்க மாட்டான், அணியும் படிக்க மாட்டான், அவனுக்கு இது சூட் ஆகும். யானைக்கு அடிச்சிறக்கும், பழமொழி விளக்கம். ஃபஸ்ட்டு இந்த டெஃபினிஷனை மனப்பாடம் பண்ணி எழுதிடு, ஏன்னா இதை நீ ஓன எழுதாத. அதுக்கப்புறம் வாழ்க்கை நிகழ்வோட ஒத்து, நம்ம வாழ்க்கை நிகழ்வோட இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம ஒரு கதை வந்து நரேட் பண்ணணும். அது ஒரு 10 வரி எழுதிட்டு நீதி எழுது.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யானைக்கு அடிச்சிருக்கும் என்பது இதுதான், கவலைப்படாதே தொடர்ந்து முயற்சி செய், அந்த மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க தத்துவம் மாதிரி. இது வந்து நீதின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் வந்து ஹெட்டிங் போட்டு எழுது. சரிங்களா, இந்த மாதிரி இவங்க மாரல் எழுதியிருக்காங்க, இது நீதின்னு போட்டு எழுது, நீதின்னு போட்டு எழுது. ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃபை நான் கீழே தரேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். இதை வச்சு நீங்கள் வந்து இந்த 423 7 to 14 முடிச்சிருங்க. சரிங்களா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் பார்த்துக்கோங்க, குறிப்புகளையும் மறந்திருக்கும் தமிழறிஞர்களை கண்டுபிடி, இதுவும் கேட்பாங்க. இது வந்து 2 மார்க்காக கேட்பாங்க 7 to 14. ஸோ இது இப்போது ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு கொஸ்டின் பேப்பரை பார்த்துருவோம். இந்த ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் புக் பேக் ஃபுல்லாக படிச்சுருங்க. ஒரு 4 ஒன் வேர்ட் ட்விஸ்ட் பண்ண தான் செய்வாங்க. நூல்வெளி நுழையும் முன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் புக்கில் ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும் எல்லா ஏரியாலையும், அதையும் நூல்வெளியும் படிச்சுக்கோங்க. அதை படிச்சுக்கிட்டு முடிஞ்சால் அந்த அடிக்கடி பிங்க் கலரில் எழுதியிருப்பாங்க, அது முடிஞ்சால் படிச்சுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இங்கே பாருங்கள், இப்போ 3 into 2 6 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா குருவினா கண்டிப்பாக நீங்கள் 10 மார்க் எடுத்துருவீங்க செய்யுள் உரைநடை படிச்சிங்கன்னா நம்ம சொல்கிறத. ஸோ அதே மாதிரி 7 to 14 ஊமை தொடரை சொற்றொடர் நான் அந்த பிடிஎஃப்பில் கொடுத்தேன். ஸோ அதே மாதிரி ஏதேனும் பகுப்பத உறுப்பினம் எழுதலாம், இல்லை வந்து புணர்ச்சி விதியில் உங்களுக்கு வந்து ஒன்றே ஒன்று பார்த்துங்க, மை வர மாதிரி பார்த்துங்க, ஈறுபோதல் இனமைகள்னு சொல்லுவாங்க. அதை வரது மட்டும் பார்த்துங்க, செந்தமிழ், செவ்வகம், செந்தமிழ், இந்த மாதிரி ஏதாவது மை போடுறது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க வரும். கலைச்சொற்கள் பார்த்துக்கோங்க, தொடரில் உள்ள பிழை நீக்கி எழுதுக நான் சொல்லிட்டேன், பிடிஎஃப்பில் சொல்லிட்டேன். வள்ளினமேட்டை நீக்கி எழுதுங்க பிடிஎஃப்பில் சொல்லிட்டேன். மயங்கொலி சொற்களும் பிடிஎஃப்பில் சொல்லிட்டேன். பேச்சு வழக்கு எழுத பாருங்கள், பிடிஎஃப்பில் இருக்கிறது தான் வந்திருக்குது. ஸோ நீங்கள் அந்த பிடிஎஃப் வச்சு படிச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம சிறுவினா பாருங்கள், நம்ம சொல்கிறதா வாடகை காலத்து அது வந்திருக்கு, சினத்தால் வரும் கெட்டினை திருவள்ளுவரோடது வந்திருக்கு, பின்வரும் இதுவும் வந்து ஈஸி தான். பேரிடர் மேலாண்மை ரொம்ப இம்பார்ட்டன்ட் உரைநடையில். தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும், இதுவும் ஈஸி தான். மணலில் எழுதிய முதல் தற்காலம் வரை, இதுவும் ஈஸி தான். சங்ககால பாடல்களில் ஒளிக்கோலங்கள் அழகியல், இதுவும் ஈஸி தான். ஸோ ஏதோ ஒரு 2 நம்ம எழுதிடலாம், 2 எழுதிடலாம். ஸோ இந்த சிறுவினா குருவினா நெடுவினா எப்படி எழுதணும்னு அப்புறம் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த 4 மார்க் பாருங்கள், அணி வந்து பொருள் வேற்றுமையை கேட்டிருக்காங்க, அது எழுதிருங்க நான் சொன்ன மாதிரி. இலக்கிய நயம்பாராடுதலும் எழுதிருங்க. அந்த பழமொழி சொற்களும் எழுதிருங்க. தமிழாக்கம் தரக்கும் எழுதிருக்க. இது ஒருவேளை எப்படின்னு கேட்கலாம், எண்ணங்களை எழுத்தாக்கு, அதை பிக்சர் கொடுத்து ஒரு 5 வரி நம்ம எழுதணும். இது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் நம்ம எழுதணும். நீங்கள் ஏதோ 3 தான் எழுதணும். என்னை கேட்டால் நயம்பாராடு எழுதுங்க, அணி எழுதுங்க, அந்த பழமொழி வாழ்க்கை நிகழ்வோடு எழுதுங்க, இல்லைனா திணைத்துறை எழுதுங்க, ஏதோ 3. டீட்டெயிலும் பாருங்கள், நம்ம சொல்கிறது தான். கவிதை எழுதிய சுறாதா வந்திருக்கா, அடுத்த தமிழின் சீரழமை வந்திருக்கா, ஈஸி தான். குடும்பம் வந்திருக்கா, நெகிழி வந்து ஓன் தான். சாலை விபத்தில் தமிழ்நாடு நம்ம சொல்லியிருந்தோம். முதல்கள் சிறுகதை வந்திருக்கு. ஸோ எல்லாமே நம்ம சொல்லக்கூடியது வரும். திருக்குறள் மிஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஒரு திருக்குறள் மிஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன் வந்துடும். ஸோ அதே மாதிரி இங்கே பாடல் வந்து கம்பராமாயண பாடல் கேட்டிருக்கு, குகனோடம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுடும் என முடியும் குறளை கேட்டிருக்காங்க. ஸோ குறளை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எல்லாமே படிக்கணும். பாடலை பொறுத்தவரைக்கும் இதுதான் வரும் அதுதான் வரும்னு சொல்ல முடியாதுங்க, கட்டாயம் நீங்கள் எல்லாமே படிக்கணும். ஸோ தயவுசெய்து கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் இதையும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் ஒரு தெளிவுக்காக. இப்போ நான் வந்து ஆன்சர் கீ காமிக்கிறேன். இது ஒரு சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின் பேப்பரு. ஸோ சப்ளிமெண்ட்ரினா அட்டெம்ப்ட் கொஸ்டின் பேப்பரு. ஸோ கொஸ்டின்லாம் பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிற வீடியோ லென்த்தாக போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல கீ ஆன்சர் பார்த்துக்கோங்க, 1 மார்க்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ குருவினா பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் வர மாதிரி எழுதுங்க, அவ்வளோதான் போதும், பெரிய லெவலில் இல்லை, 2 பாயிண்ட் வர மாதிரி எழுதுங்க. எதுக்காவது சான்று இருந்தால் சான்று எழுதுங்க. அடுத்து சிறுவினா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு 4 பாயிண்ட் எதிர்பார்க்குறாங்க, அவ்வளோதான். ஒரு 4 பாயிண்ட் முடிஞ்ச அளவுக்கு எழுதுங்க, அவ்வளோதான். பார்த்தீங்களா, ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் தான். ஸோ அடுத்தது நெடுவினா அப்படின்னா குறிப்பிச்சிட்டவங்க போட்டு நீட்டாக வந்து ஃப்ரேம் பண்ணி சைட் ரைட்டிங் போட்டு எழுதுங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எதுக்கு நான் காட்டணும்னு நினச்சேன்னா, திணை பாடான் திணை இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த பிடிஎஃப் தரேன், அதை பார்த்துட்டு நீங்கள் படிங்க. திணை விளக்கம் பாடான் திணை சான்று அந்த காய்நல் அந்த புறநானூறு பாடல் தான், திணை பொருத்தம் அவ்வளோதான். ஸோ இதிலே வந்து மித்த விஷயங்கள்லாம் இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க. இப்போ நெடுவினா பார்த்தீங்கன்னா முன்னுரையிலேருந்து குறிப்பிச்சட்டகம் போட்டு எழுதுங்க, குறிப்பிச்சட்டகம் போட்டு முன்னுரை கவிதை எழுதிய சுறாதான் நினைக்கிறேன். ஸோ அது அப்படியே எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி எழுத வேண்டாம், நீங்கள் ஒரு 4 ஹெட்டிங் போட்டு எழுதுங்க அது, சரிங்களா. 4 ஹெட்டிங்கு, ஒரு முன்னுரை, ஒரு முடிவு, ஒரு 6 ஹெட்டிங் வர மாதிரி பாருங்கள், சரிங்களா. ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப்பும் நான் கீழே வைக்கிறேன். ஸோ கட்டாயம் உங்களுக்கு வந்து இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு 85 எடுக்கிறது ஈஸி. மறக்காமல் இயல் 1 இயல் 2 ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. கம்ப்ளீட் இயல் 1 இயல் 2 வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 8 மணிக்குள்ளே 8:30க்குள்ளே முடிச்சிருங்க, இயல் வயசாகவே போங்க. அதுக்கப்புறம் இயல் 2 இயல் 3 இயல் 4 5 வந்து நைட்டுக்குள்ளே முடிச்சிருங்க. முடிக்க முடியலனா காலையில் எழுந்திரிச்சு ஒரு 1 ஹவரில் முடிச்சிருங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆனால் 4 7 நைட்டு முடிச்சிருங்க. தேங்க்யூ.